ஹலோ ஆல். ப்ராப்ளம் நல்லா படிச்சுக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு ஒரு செயின் வந்துட்டு ஒரு டேபிள் மேலே இருக்குது. அந்த டேபிளில் ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிமெட்டிக் வரைஞ்சிருவோம். இதோட பேசிக் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். ஓகே, ஒரு போர்ஷன் டேபிள் மேலே இருக்குது. இதில் 1/nth ஆஃப் இட்ஸ் லென்த் அப்படின்னா 1/nth ஆஃப் இட்ஸ் லென்த் அப்படிங்கும்போது L/n வெளியில் இருக்குது. ரொம்ப ஈஸி இல்லை, L/n வெளியில் இருக்குது. அப்போ மேலே எவ்வளோ இருக்கும்? L மைனஸ் L/n. ஸோ மேலே இருக்க மாஸ் கண்டுபிடிக்கணும், இதோட மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி மாடலில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது லீனியர் மாஸ் டென்சிட்டி. இது டோட்டல் மாஸ் பை டோட்டல் லென்த். இது வெளியில் ஹேங்கிங் பொசிஷனில் இருக்க மாஸ் டிவைடட் பை அந்த லென்த்து. அந்த லென்த் எவ்வளோ? L/n பக்கா. ஸோ வெளியில் இருக்கிறது ஹேங்கிங் பொசிஷனில் இருக்க மாஸ், இதோட லென்த்து L/n. டென்சிட்டி ஈக்குவல் தான். ஓகேவா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே யூனிஃபார்ம் செயினில் தான் கொடுப்பாங்க. சம் நான் யூனிஃபார்மில் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒர்க் பண்ணவே முடியாது. So dm by L by n, very important. Clear? Yes. L cancel. Denominator of the denominator becomes numerator. மறுபடியும் எக்ஸாக்டா சரி, இது கூட வேண்டாம், இப்படி கூட நீங்க கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷனை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அப்படியே L/n லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போயிருங்க. dm பக்கா. ஸோ L கேன்சல், m by n is equal to dm. ஓகே, வெளியில் இருக்கிறதோட மாஸ். இப்போ இவங்க கரெக்டா கீழே விழுகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டினை பாருங்களேன். இஃப் இட் இஸ் ஜஸ்ட் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ஸ்லைடிங் டவுன் ஃப்ரம் த டேபிள் தென் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்படி வச்ச உடனே அது கீழே விழுக ஆரம்பிக்குதான். இப்போ இந்த சைடு யார் ஆக்ட் ஆகும்? ஃப்ரிக்ஷன். கீழே யார் ஆக்ட் ஆவாங்க? mg. இப்போ இது கீழே விழுகுதுன்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃப்ரிக்ஷனும் வெளியில உள்ள எக்ஸாக்டா எம்னு போடக்கூடாது, dm. அந்த dm வெளியில இருக்கிறதோட மாஸ் இன்டு g. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் அவங்க விழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது ஓவர் கம் பண்ணி ஸ்லைட் ஆக போகுது. ஜஸ்ட் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ஸ்லைடிங் டவுன் ஃப்ரம் த டேபிள். அப்போ ஃப்ரிக்ஷன் என்ன? μn பக்காவா. எதுக்கு மட்டும்தான் நீங்க என்ன கால்குலேட் பண்ணா? இந்த டேபிளுக்கு மேல இருக்க அந்த மாஸுக்கு மட்டும்தான் நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும். விச் இஸ் ஈக்குவல் டு வெளியில இருக்க dm என்ன? கேபிட்டல் M/n. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் இந்த dm கண்டுபிடிச்ச வேல்யூ போட்டிருக்கேன். அப்போ இந்த டேபிள் மேல உள்ள அந்த பர்டிகுலர் வெயிட்டுக்கு தான் நீங்க நார்மல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த பர்டிகுலர் வெயிட் என்ன? டோட்டல் மாஸ்ல இருந்து dm. கரெக்டா? ஏன்னா இந்த போர்ஷன் dmனா மேல இருக்கிறது m மைனஸ் dm. அப்போ அதோட வெயிட் நம்ம கண்டுபிடிச்சாதான் நார்மல் போட முடியும். m மைனஸ் M/n. இதுதான் டேபிளுக்கு மேல உள்ள அந்த செயினோட மாஸ். அப்ப மியூ என்னங்கிறது mg. m யாரு? வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்? m யாருன்னா இந்த போர்ஷனோட மாஸ் மட்டும்தான். m மைனஸ் M/n into g டவுன்வர்ட் பக்கா. அப்ப LCM எடுத்துடலாம். mn minus m by n into g is equal to m/n into g. ஸோ இந்த n கேன்சல் பண்ணிடலாம், m எல்லாம் காமன் எடுத்து கேன்சல் பண்ணி g கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மியூ ஆஃப் n மைனஸ் 1. ஆமா, எந்த இடத்துல நான் கேபிட்டல் என்ன மாத்தினேன்? எல்லாமே ஸ்மால் என்ன, சாரி. n minus 1 is equal to 1. So coefficient of friction is equal to 1/n minus 1. சம் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. அந்த வேரியபிள்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸா ஒரு ஃபீலை கொடுக்கும். அது ஒரு இல்யூஷன் தான், மற்றபடி செம்ம ஈஸி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங்.